பைபிள் ஸ்டடிக்காய் கடந்து சொல்வோம். கர்த்தாவே, இப்பொழுதும் இந்த மகத்துவத்தின் கரம் எங்களோடு கூட இந்த அபிஷேக வேளையிலும் இந்த ஜெப வேளையிலும் நீர் எங்களோடு கூட இருந்து நடத்தி ஆண்டவரே ஞானமாய் ஜெபிக்க, ஆண்டவரே அப்பா காரியங்களை உணர்ந்து ஜெபிக்க, குறிப்புகளை உணர்ந்து ஜெபிக்க, ஏவப்பட்டபடி ஜெபிக்க, கர்த்தருடைய தீர்மானத்தின்படி ஜெபிக்க, கர்த்தருடைய சித்தத்தின்படி ஜெபிக்க கர்த்தர் ஒவ்வொருடைய இருதயத்தையும் ஏவி இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. இப்பொழுது இந்த வார்த்தைகளின் மேன்மை எங்கள் மத்தியிலே கடந்து வர உதவி செய்யும். ஒவ்வொருடைய இருதயத்தையும் பரிசுத்தப்படுத்தும், பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். இந்த நாட்களிலும் பரிசுத்த ஆவியானவரின் ஊழியம் இரட்சகரை பற்றியது. அது ஊழியம் இரட்சகரை பற்றியது. பல சப்ஜெக்டுகளை அதை பார்த்து கொண்டு வருகிறோம். ஹோலி ஸ்பிரிட் மினிஸ்ட்ரி இந்த நாட்களில் நாம் பார்க்கிறது இரட்சகரை பற்றியது. அதாவது ஹோலி ஸ்பிரிட் மினிஸ்ட்ரி கன்சர்னிங் த சேவியர். ஆமென். கன்சர்னிங் த சேவியர். ஆமென். அவரது சரீரம் மரியாள் வயிற்றிலே கர்ப்பம் தரிப்பது முதல் ஆவியாக இருக்கிற கர்த்தர், கிருபையும் சத்தியம், அவர் அந்த வார்த்தை மாம்சமாகி, எந்த வார்த்தை? மரியாளிடத்தில் பேசப்பட்ட வார்த்தை, ஸ்போக்கன் வேர்ட், த ரேமா வேர்ட். ஆமென். த லைஃப் வேர்ட். தோனி கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். ஆமென். அந்த வார்த்தை பரிசுத்த ஆவி உன்மேலே வரும். The Holy Spirit shall overshadow upon. The Holy Spirit shall overshadow. ஆமென். பரிசுத்த ஆவி உன்மேலே நிழலிடும். உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். இல்லையா? உனக்குள் பிறக்கும் பரிசுத்தம் தேவனுடைய குமாரன் என்னப்படும். ஸோ அது த்ரூ ஹோலி ஸ்பிரிட் மூலமாக தான் இயேசு கிறிஸ்து என்ன செய்யப்படுகிறார்? இந்த பூமியிலே மனுஷாவதாரம் எடுக்கிறார். அப்படி தானா? ஆமென். பரிசுத்தாவி மூலமாக தான் அந்த வார்த்தை வந்து அவரை என்ன செய்கிறது? கிறிஸ்துவை பற்றின அந்த வார்த்தைகளை பேசும்படியாக செய்கிறது. ஆமென். அவரது சரீரம் கருத்தரிப்பது முதல் இறுதியாக விண்ணேற்றம் அடைகிற வரையிலும் ஆமென் இயேசு பரிசுத்தாவினாலே நடத்தப்பட்டார். ஆமென். From his bodily conception to his final ascension, the Lord Jesus Christ was led by the Holy Spirit. அப்படின்னு ஆங்கில வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இரட்சகர் ஆவியானவராலே பிறப்பிக்கப்பட்டார். The Savior was begotten by the Holy Spirit. எப்படி அவர் பிறப்பிக்கப்பட்டார்? எப்படி அந்த சத்தியம் அவரை சார்ந்து வருகிறது? லூக்கா 1:35 தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, யாருக்கு? மரியாளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேலே வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேலே நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும். ஆமென். 135 And the angel answered and said unto her, The Holy Ghost shall come upon thee, and the power of the highest shall overshadow thee. Therefore also that holy thing which shall be born of thee shall be called the Son of God. And the angel answered and said unto her, the heaven messenger மரியாளிடத்திலே முகமுகமாய் பேசினானா. unto means face to face. முகமுகமாய் மரியாளிடத்திலே பேசினான். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படு. கர்த்தருடைய வார்த்தை சபைக்கு வரும்போது முகமுகமாகத்தான் வரும். நீங்கள் வெட்கப்படக்கூடாது. வெட்கப்படாதபடிக்கு தான் அந்த வார்த்தை வருகிறது. நீங்கள் அந்த வார்த்தையை கேட்டு தைரியப்பட்டு, இந்த வார்த்தை எனக்காக பேசுகிறார், எனக்காக கர்த்தர் பேசுகிறார், எனக்கு ஒரு நோக்கத்தோடு கூட கர்த்தர் என்னிடத்தில் பேசுகிறார், ஒரு முகாந்தரத்தோடு கூட கர்த்தர் என்னிடத்தில் பேசுகிறார். இயேசுவை இந்த பூமியில்
உருவாக்குவதற்கு அல்லது பிறப்பிக்கிறதற்கு, என்னை ஒரு கருவியாக பயன்படுத்துவதற்கு இந்த வார்த்தை வருகிறது. நல்லா கவனிக்கணும். பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துனுடைய எக்ஸ்ட்ரீம் தான் ஹோலி ஸ்பிரிட். ஆமென். நல்லா கவனிச்சா தான் உங்களுக்கு அது புரியும். பரிசுத்த ஆவியானவர் இந்த கிருபையின் நாட்களில் நமக்கு கொடுக்கப்படுவதற்கு மெயின் நோக்கமே இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறதுக்கு தான். யோவான் 16:13 நம்ம பார்க்கிறோம். சத்தியாவியாகி அவர் வரும்பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தாம் சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்ட யாவையும் உங்களுக்கு சொல்லி வரப்போகிற காரியங்களை அவர் உங்களுக்கு அறிவிப்பார். அடுத்த வசனம் சொல்கிறது, அவர் என்னுடையதிலிருந்து எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் அவர் என்னை மகிமைப்படுத்துவார். என்னுடையதிலிருந்து எடுத்து, என்னுடைய வார்த்தையிலிருந்து எடுத்து. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. ஸோ ஹோலி ஸ்பிரிட் இப்போ வார்த்தையாக தேவதூதன் மூலமாக, வார்த்தை மூலமாக மரியாளோடு கூட பேசுகிறார். ஆமென். நம்ம கூடயும் கர்த்தர், நான் சொல்லும் வசனங்கள் உங்களுக்கு ஆவியாயும் ஜீவனாய். வசனம் ஆவிக்குரிய வசனமாக வரும்போது அது ஜீவன் வசனமாக, ஜீவன் உள்ளதாக, பிறப்பிக்கக்கூடியதாக, உருவாக்கக்கூடியதாக, ஆக்டிவேட்டில் கொண்டு வரக்கூடியதாக, அசைவுற பண்ணுவதற்கதாக. எஸ், அதனால தான் பாருங்கள், மேரி போய் வாழ்த்தின உடனே மரியாள் எலிசபெத்துடைய வயிற்றில் இருக்கிற குழந்தை அசைகிறது. ஸ்மூவ். எஸ், த வேர்ட். 6 month பேபி உணர்வோடு அசைகிறதுனா அந்த வல்லமை உள்ள வார்த்தைக்கு இருக்கிற பவர். ஆமென். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக. ஆமென். ஸோ த ஸ்பிரிட் கிவத் லைஃப். ஸ்பிரிட் கிவத் லைஃப். அதுதான் ஸ்பிரிட் கிவத் லைஃப். ஆவிதான் என்ன செய்கிறது? ஜீவனை தருகிறது, உயிர்ப்பிக்கிறது. ஆவி உயிர்ப்பிக்கிறது, மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது. யோவான் 6:63 அப்படி சொல்லுகிறது. ஸ்பிரிட் இஸ் குயிக்கனட். ஸ்பிரிட் இஸ் குயிக்கனட். வல்லமையிலே உயிர்ப்பிக்கும், வார்த்தையில் உயிர்ப்பிக்கும், ப்ராஃபஸியில் உயிர்ப்பிக்கும். ஆமென். மரியாளுக்கு வந்தது என்னது? ப்ராஃபஸி, தீர்க்க தரிசன வார்த்தை. தீர்க்க தரிசனமாக வந்த வார்த்தை. உங்களுக்கும் எனக்கும் தினம் கர்த்தர் பேசிக்கொண்டு தான் இருக்கிறார். தினம் பேசிக்கொண்டு தான் இருக்கிறார். நீங்கள் அதை எந்த அளவுக்கு எடுக்கிறீங்கன்னு பொறுத்து தான் இருக்குது அந்த வார்த்தை. அப்போ வேதம் சொல்லுகிறது, ஆமென், த ஸ்பிரிட் கிவத் லைஃப். ஆவியே என்ன செய்கிறதா? உயிர்ப்பிக்கிறது. ஆவியே உயிர்ப்பிக்கிறது, ஜீவனை தருகிறது. அது எப்படி என்று நம்ம சில வசனங்களில் பார்ப்போம். ஆமென். வேதம் சொல்லுகிறது போல முதலாவதாக அது இன்றைக்கி நமக்கு அடையாளமாக எடுத்துக்கிட்டா, அன்றைக்கி மேரிக்கு அடையாளமாக எடுத்துக்கிட்டா, அந்த வார்த்தை dwelling in Mary's house. dwell. ஆமென். அந்த மேரி வீட்டுக்குள்ள அந்த வார்த்தை என்ன செய்தது? entered. ஆமென். முதலாவதாக அதனுடைய 28ஆம் வசனமா வாசிங்க. அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்தார். the word enter. அப்படிதான் நீங்க இதை எடுக்கணும். தேவதூதன்ங்கறத எடுத்த the word messenger, the word from heaven, the word from glory God. ஆமென். மகிமையின் தேவனிடத்திலிருந்து வருகிற வார்த்தை. தேவதூதன் இந்த உலகத்திலிருந்து வரல. எங்கிருந்து வருகிறான்? from heaven இறங்கி வருகிறான். வார்த்தையோடு கூட வருகிறான், பாரத்தோடு கூட வருகிறான். He sent his word. அவர் தமது வார்த்தையை அனுப்புகிறார். இன்றைக்கும் கர்த்தர் வார்த்தையை யாரிடத்தில் அனுப்புவார்னா, பரிசுத்தாவியை பெற்றவர்களிடத்தில் தான் அனுப்புவார். பரிசுத்தாவியை பெற்றவர்கள் மூலமாக தான் வார்த்தை வரும். அந்த பாரத்தோடு கூட இருக்கிறவங்களோட தான் வார்த்தை வரும். ஆமென். அப்போ பாருங்க, அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, the angel came into her, amen, and said, hail, thou that art highly favored. Amen. கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். இதுதான் the first tense. Amen. இது the spirit giveth life.
முதலாவதாக நமக்குள்ள ஜீவனை தருவதற்கு முன்பாக நம்மை கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கும்படியாக நம்ம இருந்த இடத்துக்குள் வார்த்தை வந்து நம்மை கிருபை பெற்றவளே, கிருபை பெற்றவனே என்று மாற்றுகிறது. கிருபை பெற்ற சபையே, கிருபை பெற்ற மனுஷியே, கிருபை பெற்றவளே, தகுதியில்லாத உனக்கு கர்த்தர் வார்த்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. The Spirit giveth life, first the word. கிருபை பெற்றவளே வாழ்க, ஆமென். இது இன்றைக்கும் dwelling in believers, விசுவாசிகளுக்குள்ளும் இதே போல தான் கர்த்தர் பேசுகிறார். அன்றைக்கி மேரி இயேசுவை பிறப்பிக்கிறதுக்கு உள்ள காரியங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆமென். இன்றைக்கி பரிசுத்த ஆவியானவர், இன்றைக்கி நம்மளுடைய வார்த்தையினுடைய தலைப்பு என்ன? ஆமென். பரிசுத்த ஆவியானவர் அவருடைய ஊழியம் இரட்சகரை பற்றினது. அதே இரட்சகர் மேரி மூலமாக வெளிப்பட்டு 2000 வருஷம் ஆச்சு. இப்போ நம்ம மூலமாக மகிமையாக வெளிப்பட கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம். விசுவாசிகளோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். விசுவாசிகளோடு கூட அவர் ஜீவிக்கிறதற்கு, அவர் வாசம் பண்ணுவதற்கு மேரிக்கு எப்படியோ அப்படியே தான் நமக்கும். மேரியுடைய ஃபார்மேஷன் எப்படியோ அப்படியே தான் நமக்கும். கிறிஸ்துவை நம்ம வெளிப்படுத்தணும்னா மரியாளிடத்தில் எப்படிப்பட்ட காரியங்கள் சம்பவித்ததோ அதே போல தான் உங்களுக்கும் எனக்கும். மரியாளுக்கும் கிருபை பெற்றவளை வாழ்க, கர்த்தர் உன்னுடனே. உங்களுக்கும் எனக்கும் பாருங்கள், நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுதும் என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்தியாவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். இயேசு சொன்னார். யோவான் 14 அதிகாரம் 16 வசனத்தில் இயேசு அப்படி சொல்லியிருக்கிறார். ஆமென். அது ஒருத்தங்க வாசிங்க. நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே. The Lord is with you. கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், உன்னுடனே இருக்கிறார். நீ ரட்சிக்கப்பட்ட உடனே கர்த்தர் உன் கூட இருக்கணும், உன் கூட இருக்கணும். உன் கூட இருந்து தொடர்ந்து கர்த்தர் உன்னை நடத்தும் போது இந்த டர்ன் ரைட், டர்ன் லெஃப்ட், கோ ஸ்ட்ரைட், இப்படியெல்லாம் உனக்கு வார்த்தை கேட்கணும், ஆவியில் தோன்றணும், ஆவியில் உணரணும். அதான் கிருபை பெற்றவங்களுக்குரிய அடையாளம். வெறும் ரட்சிப்புனா என்ன நினைக்கிறீங்க? வெறும் ரட்சிப்புனா என்னது? பாவ மன்னிப்பின் நிச்சயம். அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயம் உங்களுக்குள்ளே வந்துடுச்சுன்னா உங்களுடைய ஸ்பிரிட் ஆக்டிவேட் ஆகிடும். ஓல்டு ஸ்பிரிட், ஓல்டு நேச்சர் மறித்து the new life, new spirit, when the word came to your house or into your heart or into your life or your inward, உங்கள் ஆவிக்குள்ள அந்த வார்த்தை, ஜீவ வார்த்தை வரும் பொழுது அந்த ஆவியின் வார்த்தை உங்களையும் என்னையும் என்ன செய்கிறது? உயிர்ப்பிக்கிறது, அண்டர்ஸ்டாண்டுக்குள்ளே கொண்டு வருகிறது. எஸ், நான் இந்த சிச்சுவேஷனில் இருக்கிறேன், இந்த கண்டிஷனில் இருக்கிறேன், ஆண்டவரே என்னை மாற்றிருக்கிறீங்க, ஐ ஃபீல் தட், அதை உணர்கிறேன், அந்த சிம்டம்ஸ் உணர்கிறேன். இனி ஐ எம் எ பியூர் மேன். ஆமென். எஸ், இனி நான் அவரை மகிமைப்படுத்துவதற்கு அந்த ப்ராசஸ் எல்லாம் பை ஸ்டெப்பாக வரும். ஸோ அடுத்த வசனம் என்ன சொல்கிறது? உலகம் அந்த சத்தியாவியானவரை காணாமலும். அப்போ உலகம்னா நம்மளும் உலகத்தில் இருக்கும்போது இந்த சத்தியம் நமக்கு தெரியாது. இந்த சத்தியாவி நமக்குள்ளே எவ்வளோ முறை வந்து ஏமாந்து போயிருப்பார். சகரியாவுக்குள்ளே வந்து போய் ஃபெயில்டு. ஆமென், ஆமென். இந்த வார்த்தையை அவனால் என்ன செய்ய முடியலை? ஏற்றுக்க முடியலை. இந்த ட்ரூத்தை அவனால் என்ன செய்ய முடியலை? ஏற்றுக்க முடியலை. அங்கே தான் இந்த வார்த்தை முதல்ல போச்சு. அதே போல் தான் நம்முடைய வாழ்க்கையிலையும் ஒரு காலத்தில் போனனால தான் நான் ஒன்றும் பேச தெரியாத ஊமையாக இருந்தோம். நலமானதொன்றையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன், என் துக்கம் அதிகரித்து. ஒன்றுமே ஜெபிக்க தெரியாது, ஒன்றும் தெரியாது, ரட்சிப்புனா என்னன்னு தெரியாது, பரிசுத்தனா என்னன்னு தெரியாது, செய்கிறது பாவம்னு மட்டும் தெரியும். அதிலிருந்து வெளியே வர தெரியாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது பாருங்க, உலகம் அந்த சத்தியாவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடினால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவரை பெற்றுக்கொள்ளாத எவனும் கிறிஸ்துவை இந்த பூமியிலே வெளிப்படுத்த முடியாது. மரியாள் சகரியாவை போல நான் கதவை அடைக்கவில்லை, ஆவி கதவை அடைக்கலை. ஆமென். இது எப்படி ஆகும்? அதெல்லாம் மரியாள் அப்படிலாம் கேட்டுட்டு ரொம்பலாம் டிஸ்டர்ப் பண்ணலை. ஆமென். மரியாள் வீட்டுக்குள்ளே வார்த்தை நுழைந்த உடனே he immediately welcome. ஆமென். அவர் என்ன பேசுகிறார் கேட்கலாம் அப்படின்னு தான் மரியாள் இருந்தாள். அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள் இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். உங்களுடனே வாசம் பண்ணி மரியாளுடனே அந்த வார்த்தை என்ன செய்தது? அவள் வீட்டுக்குள்ளே பிரவேசித்து வாசம் பண்ணினது.
வாசம் பண்ணினது. வாசம் பண்ண மரியாதை இடம் கொடுத்தான். நீங்கள் வசனம் உங்களுக்குள்ளே உள்ள வர இடம் கொடுக்கணும். கிறிஸ்து உங்களுக்குள்ளே பிறக்கிறதுக்கு நீங்கள் இடம் கொடுக்கணும். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை பற்றின ரகசியத்தை உங்கள் மூலமாக வெளிப்படுத்துவதற்கு சபை இடம் கொடுக்கணும். மரியாதை இடம் கொடுத்தான். மரியாதை இடம் கொடுத்தான். ஆமென். உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள் இருப்பதால் சபையில் இருக்கும்போது நம்ம கூட வாசம் பண்ணுகிறார். அதே சபையிலே நமக்குள்ளே வருகிறார். ஆமென். நீங்கள் வெளியிலே போகும் பொழுது அது உங்களிலிருந்து அது மற்றவர்களுக்கு அது வெளிப்படும்படியாக தேவன் விரும்புகிறார். மரியாள் அந்த வீட்டை விட்டு வெளியில் போகிறதுங்கிறது எதை குறிக்குது? சபையிலிருந்து நம்ம வெளியில் போகிறத குறிக்குது. மரியாள் அந்த வீட்டை விட்டு வெளியே புறப்பட்டு போய் என்ன செய்தாங்க? மேனிஃபெஸ்டேஷன், வெளிப்படுத்த ஆரம்பித்து விட்டார். எல்லாருக்கும் வெளிப்படுத்த உங்களால் இருக்க முடியாது. உங்களால் கிறிஸ்துவை மகிமைப்படுத்தாமல் இருக்க முடியாது. உங்களோட சாட்சி மூலமாக, வார்த்தை மூலமாக, உங்களுடைய லைஃப் மூலமாக வெளிப்படுத்தாமல் இருக்கவே முடியாது. ஸோ ஃபஸ்ட் திங், dwelling in believers, விசுவாசிகளுக்குள் வாசம் பண்ணுகிறவர் யார்? ஹோலி ஸ்பிரிட். விசுவாசிகளுக்குள் வாசம் பண்ணுகிறவர். எப்படி வாசம் பண்ணுகிறார்? ஃபஸ்ட்டு ஸ்டென்ஸ் எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து, உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து. எப்போ இந்த ஆவியை நமக்குள்ள கர்த்தர் வைக்கிறார்னா, நம்ம அவரை கிருபை பெற்றவங்களாக மாறும் பொழுதும், நம்ம அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுதும், மரியாள் ஏற்றுக்கொண்டது போல நம்ம அவரை ஏற்றுக்கொள்ளும் போதும், அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த வார்த்தை எனக்குள்ளே வரட்டும் ஆண்டவரேன்னு நம்ம சொல்லும் போதும், அந்த இயேசு உங்கள் மூலமாக மகிமைப்பட ஆரம்பிப்பார். த்ரூ ஹோலி ஸ்பிரிட், த்ரூ த வேர்ட். ஆமென். எப்படி? உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து. உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து. பாருங்க, இந்த கிருபை பெற்ற உடனே நம்முடைய உள்ளம் எப்படி மாறிடுது? நியூ. The new spirit. And I will put my spirit within you. And I will put my spirit within you and cause you to walk in my status. Amen. பாருங்க, உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து. அதுனா நம்ம ஆவியோடு கூட தேவ ஆவியானவர் வார்த்தை மூலமாக, ஜீவன் மூலமாக, சாட்சி மூலமாக நம்ம ஆவியோடு கூட வந்து அப்படியே தங்குவார். ஆமென். அப்படியே இதுதான் ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பு நமக்குள்ள இருக்கான்னு செக் பண்ணு. அப்படி செக் பண்ணாதான் இயேசு மூலம், இயேசு பரிசுத்தாவி மூலமாக உங்ககிட்ட வெளிப்படுவார். இயேசு பரிசுத்தாவி மூலமாக உங்களோட கூட வெளிப்பட தான் நீங்கள் பரலோக பிரஜையாக மாற முடியும். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கார் ஆண்டவர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வார்த்தை உண்மை, வார்த்தை சத்தியம். சில வசனங்களை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம அதை பிரசங்கம் பண்ணிக்கிட்டு போயிடக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. பேசிக்கை சொல்லணும், பேசிக்கை பேசணும். அப்போது உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து. மேரி பேச ஏஞ்சல் என்ன செய்கிறான்? அந்த வார்த்தையின் ஜீவன், வார்த்தையின் வல்லமை அவளுடைய ஆவிக்குள்ளே பிரவேசிக்க பிரியப்படுகிறது. அதுக்கு மேரி உத்தரவு கொடுக்கறதுக்கு காத்திருக்கிறது. மேரி எப்போ ஐ எம் சரண்டர் அப்படின்னு சொன்ன உடனே அந்த வார்த்தை நிறைவேறுகிறது. நீங்களும் சரண்டர் லைஃபுக்குள்ளே வரும்போது தான் அந்த வார்த்தையின் ஜீவன் உங்களுக்குள்ளும் த்ரூ ஹோலி ஸ்பிரிட் இயேசு மகிமைப்படும்படியான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலையும் வரும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அது இன்றைக்கே கூட வரும். இன்றைக்கி நீங்கள் வாஞ்சியாக கேட்டிங்கன்னா இன்றைக்கே கூட வரும். உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியாய் கெட்டுப்போகிற பழைய மனுஷனெல்லாம் களைஞ்சிட்டு, கெட்டுப்போகிற பழைய மனுஷனை எபேசியரில் இருக்குல்ல 4ஆம் அதிகாரத்தில் இங்கே கவனிங்க 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் இருந்தா படிங்க சீக்கிரம். அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு. அப்ப பாருங்க, அவ தம்பி 12ஆம் வசனம் 12 மன்னிக்க 22. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு. பாருங்க, கம்ப்ளீட்லி டிஸ்கார்ட் யுவர் ஃபார்மர் நேச்சர். ஃபார்மர் நேச்சர்னா என்னது? பழைய ஸ்வாபம்.
கிருபை பெற்று ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று நீங்கள் சபைக்குள்ளே வந்துட்டாலே எப்போ உங்கள்கிட்ட ஹோலி ஸ்பிரிட் ஆக்டிவேட் வரும்னா உங்கள் பழைய நேச்சர் இருக்கிற வரையிலும் வராது. அதனால தான் இன்றைக்கி நிறைய பேர் டங்ஸ் பேசுகிறதுக்கு தடுமாறிட்டு இருக்கிறாங்க. ப்ராப்பராக பேச முடியாமல் தடுமாறுறாங்க. எஸ், நல்லா தெரியுது. உங்கள் ஃபார்மர் நேச்சர்னு என்னது? உங்கள் பழைய ஸ்பாவம், பழைய நேச்சர். பழைய நேச்சருக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே இருக்கக்கூடாது. அது வரும். அது ஏதாவது ஒரு விதத்தில் நம்மளை டெம்ப்ட் பண்ணும், ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு நுழைய முயற்சி செய்யும். நீங்கள் பரிசுத்தாவில நிரம்பி யூ கண்டம் த டெவில், யூ கண்டம் த வேர்ல்ட். ஆமென். கண்டம் பண்ணு, கட்டிந்து கொள். ஆமென். உனக்கு கட்டிந்து கொள்ளக்கூடிய தன்மை இருக்குதுனாலே உனக்குள்ள ஹோலி ஸ்பிரிட் இருக்கிறார்னு அர்த்தம். எஸ். சின்ன ஒன்றுக்கு நீ ட்ரபிள் ஆகக்கூடாது. சின்ன ஒன்றுக்கு நீ சோர்ந்து போயிடக்கூடாது. நீ சோர்ந்து போகிறன்னா சம்திங்ஸ் ராங். கெட்டு போகிற பழைய மனுஷனை களைஞ்சு போடணும். அப்போ தான் நீ களைஞ்சு போட்ட உடனே தான் உன் உள்ளத்திலே நெக்ஸ்ட் வசனம் சொல்லுது, புதிதான ஆவி உள்ளவர்களா, நியூ ஸ்பிரிட். பார்த்தீங்களா? அப்போ தான் தேவன் உனக்குள்ள கிரியை செய்ய முடியும். பழைய ஸ்பாபத்தை வச்சுக்கிட்டு பழைய காரியத்தை வச்சுக்கிட்டு ஒன்றும் நடக்காது. ஆண்டு கடைசியில் வந்துருக்கிறோம். பழைய ஸ்பாபத்தோடைய பழைய நேச்சரோடையே நம்ம ஹோலி ஸ்பிரிட்டை பெறலான்னு நினச்சிங்கன்னா எமோஷனில் தான் நீங்கள் பெற முடியும். ஸ்பிரிச்சுவலாக பெற முடியாது. எமோஷனலாக பேசலாம், எமோஷனலாக மற்றவங்களுக்கு ஆலோசனை கொடுக்கலாம். அதில் நோ லைஃப். ஸ்பிரிட் ஒன்லி கிவத் லைஃப். கரங்களை வைத்து கத்தர்களை சொல்லுங்கள். ஆவியே உயிர்ப்பிக்கிறது. ஆமென். மாம்சம் ஒன்றுக்கும், நீங்கள் மாம்சத்தில் என்ன தான் நீங்கள் ஒருத்தனை மாற்றணும்னு நினச்சாலும் மாறவே முடியாது. ஸோ எசேக்கியேல் 36:27 என்ன சொல்லுகிறது? உங்கள் உள்ளத்தில் என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும். பாருங்க, மதியால் சொல்ற எப்படி ஆகும்? ஹவு கேன் திஸ், எப்படி ஆகும்? ஹவு இட்ஸ் பாசிபிள் மை லார்ட். அமேன். எப்படி இது ஆகும்? அமேன். லூக்கா 1:34 அப்படி தானே சொல்லுகிறது. லூக்கா 1:34 அப்படி தானே படிங்க. லூக்கா 1:34. அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி 34 எஸ் தேவதூதனை நோக்கி எப்படி ஆகும் புருஷனை அறியேனே என்றாள். மேரி said to angel, how will this be since I am a virgin and have no intimacy with any man. கிருபை பெற்றதுக்கு அப்புறம், கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைஞ்சு போட்டதுக்கு அப்புறம் உங்களுக்குள்ள எந்த மனுஷிக காரியங்களும் மனுஷிக ஆவிகளும் இருக்கக்கூடாது. மனுஷிக ஆவிகளோ மனுஷிக காரியங்களோ இருக்கக்கூடாது. அப்போ தான் உங்கள் ஆவி உங்களை குறித்து முதல்ல சாட்சி கொடுக்கும். யூ ஆர் பியூர், யூ ஆர் வர்ஜின், யூ ஆர் ஹோலி, பி ஹோலி, காட் ஐ எம் ஹோலி, பி ஹோலி. இந்த வார்த்தை உங்களுக்குள்ள மீண்டும் 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 எக்கோ ஆகிட்டே இருக்கும். பாவ நாட்கள் இது வரும்னா வராது. பாவ நாட்கள் உங்கள்கிட்ட வராது. இது வார்த்தை மீண்டும் மீண்டும் உங்கள்கிட்ட வரணும்னா நீங்கள் நம்பர் 1 கிருபை பெற்றிருக்கணும். ஏற்றுக்கொண்ட உங்கள் வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் வார்த்தை மூலமாக உங்களுக்கு கொடுக்குற வார்த்தையை அப்படியே சந்தேகம் இல்லாமல் ஏற்றுக்கணும். அடுத்தது இயேசுவை மகிமைப்படுத்த கர்த்தர் நெக்ஸ்ட் ப்ராசஸில் உங்களை உடனே ஆயத்தப்படுத்திடுவார். ஆமென். அதுக்கு நாளாகலாம். கொஞ்சம் ஒரு ராக்கெட்டை ஏவுகணத்தில் ஏவுறதுக்கு வருஷக்கணக்கு கூட ஆகும் இல்லையா? வருஷக்கணக்கு ஆகும். பார்த்துருக்கீங்களா? வருஷக்கணக்கு ஆகும். வருஷக்கணக்கு ஆகி கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கே மாதக்கணக்காக கூட ஆகும், வாரக்கணக்காக கூட ஆகும். அது ஸ்டார்ட் பண்ணி போகிறதுக்கே. அதுக்குள்ளே கடைசி மூமெண்ட்டில் ஏதாவது ஒன்று இருந்தால் கூட சரி பண்ணிடுவாங்க. சும்மாலாம் இல்லை, அதே மாதிரி தான். நாளாகலாம் ப்ராசஸ். ஆனால் நீங்கள் அந்த பிளாட்ஃபார்மில் கொண்டு போய் நிறுத்தியாச்சு. உங்களை அந்த பிளாட்ஃபார்மில் கொண்டு போய் உங்களை நிறுத்தியாச்சு. எந்த பிளாட்ஃபார்ம்? பரலோகத்துக்கும் உங்களுக்கும் இடையில் இருக்கிற அந்த பிளாட்ஃபார்ம். தட்ஸ் கால் த சர்ச். சர்ச்சாகவும் எடுத்துக்கலாம், இல்லை உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃபாக கூட எடுத்துக்கலாம். அந்த லைஃப்பில் எப்போ வேணாலும் கர்த்தர் இறங்கி வருவார். எப்போ வேணாலும் உங்களோட பேசுவார். எப்போ வேணாலும் உங்களுக்கு சொப்பனம் தரிசனம் வரும். எந்த நேரத்திலும் உங்களோட கூட பேசுவார்.
நீங்கள் எடுத்திருக்கிற காரியங்களை குறித்து பேசுவார். நீங்கள் நீங்கள் செய்ய போகிற காரியங்களை குறித்து உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார். அதற்குரிய தேவைகளை சந்திக்க முடியாத காரியங்களை உங்களுக்கு அலோவ் பண்ணுவார். இதெல்லாம் நடக்குதுனாலே கர்த்தர் அந்த பிளாட்ஃபார்மில் இருக்கிறார்னு அர்த்தம், உங்கள் கூட இருக்கிறார்னு அர்த்தம். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. மேரியாள் வீட்டை விட்டு அந்த பிளாட்ஃபார்மை விட்டு தூதன் இன்னும் என்ன செய்யலை, போகவே இல்லை, அங்கே தான் இருக்கான். அந்த ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஆமென். இயேசுவை பிறப்பிக்கக்கூடிய ப்ராசஸ் போயிட்டுருக்கு. இயேசு இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தக்கூடிய காரியங்கள் போய்கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். அப்போ பாருங்கள், அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், புருஷனை அறியேனே. எஸ், அப்போது இந்த தேவன் நம்முடைய உள்ளத்தில் புதிதான ஆவியை கட்டளையிட்டு யோவான் 14 எசேக்கியேல் 36:27 சொன்னது போல உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். கைக்கொள்ளவும், நடக்கவும், கைக்கொள்ளவும், அவைகளின்படி செய்யவும். செய்யவும்னா என்னது? டூயிங். செய்யம்னா என்னது? undo them. ஹல்லேலூயா. அது ப்ராக்டிக்கலாக அந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து அந்த ஆக்டிவேட் போகணும், மூவ் ஆகணும். அந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து வண்டி போகணும், எங்கெங்கே போகணுமோ அங்கங்கெல்லாம் போகணும். ஃபார் மினிஸ்ட்ரி மரியாள் அங்கேருந்து அந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து புறப்படுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. தூதனுக்கு தெரிஞ்சு போச்சு. நடக்கவும் செய்வேன். நீ எங்கெங்கெல்லாம் போய் தேவனை மகிமைப்படுத்த வச்சுருக்கா, உனக்கு கொடுத்த ஷெட்யூல் படி நீ போவா, எங்கெங்கெல்லாம் போய் பேசுவா, எங்கெங்கெல்லாம் போய் சொல்லுவா, எங்கெங்கெல்லாம் போய் பண்ணுவா. ஆமென். மெயின் திங் த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது. ஆமென். யோவான் 14:17 பாருங்க. யோவான் 14:17, ரோமர் 8:9, முதல்ல 14:17. உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி, அப்போ உங்களை செய்ய வைக்கிறதற்கு முதலாவது உங்களோட வாசம் பண்ணி, உங்களுக்குள், with you, in you, உங்களுக்குள். இது ரொம்ப ஆழமான காரியம். நம்ம எவ்வளோ முறை இந்த சப்ஜெக்ட் எடுத்திருக்கோம். கூட நிறைய பேரோட கூட கர்த்தர் இருக்கிறார். கிருபையின் காலத்தில் எல்லாரோடையும் கூட இருக்கிறார், எல்லா சபையிலையும் இருக்கிறார். பழைய ஏற்பாடு மாதிரி நீங்கள் ஒரு பாவம் செஞ்ச உடனே உங்களை விட்டு விலகிடுவார்னா கிடையாது. நல்ல வசனத்தை படித்து பாருங்கள். பழைய ஏற்பாட்டில் சவுல் தப்பு செஞ்ச உடனே ஹோலி ஸ்பிரிட் டிபார்ட்டட் ஃப்ரம் சவுல். அதே மாதிரி இங்கே உங்களை விட்டு விலகி போக மாட்டார், விலகி போக மாட்டார், மாறாக துக்கப்படுவார். எபேசியர் 4:30 என்ன சொல்லுது? நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை நீங்கள் துக்கப்படுத்தினா அவர் துக்கப்படுவார், அவ்வளோதான். மற்றபடி உங்களை விட்டு அவர் டிபார்ட்டடாக கிடையாது, போக மாட்டார். ஆனால் இங்கேருந்தே உங்களை கண்டித்து உணர்த்துவார். அவர் உலகத்தை குறித்து, நீ இன்னும் உலகத்துக்குள்ளே இருக்க. எத்தனை பேருக்கு இந்த கண்டிப்பு வருது? இன்னும் நீ உலக பிரகாரமாக பேசுகிற, உலக பிரகாரமாக ட்ரெஸ் பண்ணுற, உலக பிரகாரமாக ஆக்டிங் பண்ணிகிட்ருக்கிற, உலக பிரகாரமான பேச்சு, உலக பிரகாரமான ஃப்ரெண்ட்ஷிப், உலக பிரகாரமான காரியம் உனக்குள்ளே இருக்கிறது. இது உங்கள் கூட இருக்கிறார்னா, இது உங்களுக்கு இது உணர்த்தப்படுதுன்னா கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார்னு அர்த்தம். உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உலகத்தை குறித்தும், நீதியை குறித்தும், நியாய தீர்ப்பை குறித்தும், பாவத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். உங்களோடு இருக்கும்போதெல்லாம் இதெல்லாம் நடக்கும். உங்களோடு இருக்கும்போதெல்லாம் இது நடக்கும். நீ இப்படியே போயிட்டு இருந்தால் நியாய தீர்ப்பு வரும். ஆமாம், நீ நியாய தீர்ப்பில் கூட நிற்க முடியாது, போகிற போக்க பார்த்தா அப்படி தான் தெரியுது எனக்கு, அப்படியெல்லாம் சொல்லி கூட பேசுவார். கண்டித்து உணர்த்துங்கிறதுங்கும் போது அது 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 நம்மளை ரொம்ப உடைக்கும். சில பேரை 3 நாள் 4 நாள் சாப்பிடவே விடாது. ஆமாம், ஹெவி கண்டமிங் அவங்க மேலே வந்துடுச்சுன்னா நான் பார்த்துருக்கேன். அவங்க அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி இருப்பாங்க. ஆமென். எஸ் அது இருக்குது. அது மெஷர் பார்த்து இருக்குது, அளவு பார்த்து இருக்குது. ஸோ கூட இருப்பார். கூட இருந்தார்னா அவங்க எப்போவுமே கடிந்து கொள்ளப்பட்டு அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டு தன் பிடரியை
கடினப்படுத்துகிறவன் சடுதியிலே சகாயமின்றி நாசமடை. அப்படி அதனால தான் நிறைய பேர் கண்டமாகறாங்க. உங்களில் அநேக பேர் நித்திரை, அநேக பேர் மரணம், அநேக பேர் வியாதி. இந்த கண்டமிங் மூலமாக தான் வருது. இந்த கடிந்து கொள்ளப்படுறதுனால தான் வருது. பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துக்கிற, நீ கேட்கவே மாட்டுற. செய்யாதன்னு சொன்னாலும் மீண்டும் 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 அதே காரியத்தை செஞ்சிட்ருக்குற, அதே காரியத்தை பண்ணிகிட்ருக்குது. கருத்தை இந்த காரியத்தை பண்ணாதன்னு எத்தனை முறை சொன்னாலும் இதெல்லாம் இந்த வித்யூ ப்ராசஸில் உங்களோடு கூட இருக்கிற ஒன்று. நீங்கள் இதுக்கு கீழ்ப்படியும் போது தான் உங்களுக்குள் அவர் வர முடியும். அவர் உங்களுக்குள்ளே வந்துட்டார்னா நோ மோர் சின். அல்லேலூயா, ஆமென். அவர் உங்களுக்குள்ளே உலாவி, நான் அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாக இருப்பேன், அவர்கள் என் ஜனமாக இருப்பேன். அதுக்கப்புறம் உங்களுடைய மினிஸ்ட்ரியே தனியாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்கள் பிலீவர்ஸ் லைஃபே தனியாக இருக்கும். நீங்கள் அது பார்த்தா தெரியும். அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தேன்னா எங்கேயும் பெசக மாட்டீங்க, எங்கேயும் இடற மாட்டீங்க, க்ளீனாக போவீங்க, ரொம்ப கிளியராக போயிட்டுருப்பீங்க. மரியாளுக்கு இடையில வந்து அந்த ஜர்க்கு மாதிரிலாம் அதுக்கப்புறம் வரவே இல்லை. அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபுல் ஸ்விங். மேரிஸ் மினிஸ்ட்ரி எங்கேயுமே அதுக்கப்புறம் மேரி எங்கேயுமே ஸ்ட்ரக் ஆனதை நீங்கள் பார்க்கவே முடியாது. அதே போல தான் ஸ்திரீ என்றால் மேரி குறிக்கிறது. இன்னொரு விதத்தில் ஸ்திரீனா சபையை குறிக்கிறது. ஆமென். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார். ஆமென். இட்ஸ் த எனிமிட்டி பிட்வீன் டெவில் அண்ட் சர்ச். ஆமென். இந்த வார்த்தை மூலமாக தான் பிசாசுக்கு நம்ம பகையாகிறோம். நம்முடைய சாட்சி மூலமாக தான் பிசாசுக்கு பகையாகிறோம். பிசாசுக்கு நம்ம எதிராளியாக மாறுறோம். நண்பனாக இருந்த பிசாசுக்கு இப்போ எப்படி மாறுறோம்? எதிராளியாக மாறுறோம். ஹல்லேலூயா. அவனோடு கூட கடந்த நம்ம எல்லாம் செஞ்சுட்டு கடந்த நம்மளை இப்போ கர்த்தர் விலக்கி நமக்குள்ளே புதிதான ஜீவன். ஓகே, ரோமர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள். பார்த்தீங்களா? இப்போ இந்த இன்யூ ப்ராசஸில் த காட் ஸ்பிரிட்னா யார்? மத்தேயு 10:20 இருக்குல்ல, அந்நாளில் பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவி. ஆமென். பாருங்க, காட் ஸ்பிரிட். காட்னா யார்? யாவே, பிதாவுடைய ஆவி. அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணிடுவார். ஆமென். பழைய ஏற்பாட்டில் நான் சத்தத்தை மட்டும் கேட்டவங்க, தண்டர் வாய்ஸை மட்டும் கேட்டு பயந்து போனவங்க, இப்போ அப்படி இல்லை. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால், ரோமர் 8:9 நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக இராமல் அப்போ அந்த பழைய மாம்சம் என்ன ஆகுது பார்த்தீங்களா? அப்படியே அது உருவழிந்து போகுது. அது அப்படியே தரமட்டமாக போயிடுது. மாம்சத்துக்கு நமக்கும் வேலையே கிடையாது. மாம்ச கிரியைகளுக்கு நமக்கும் வேலையே கிடையாது. மாம்ச கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கிறதுன்னு கலாத்தியர் 5 பார்க்குறீங்கல்ல. விபச்சாரம், அசுத்தம், துணிகரமாக செஞ்சுட்டு இருந்த அந்த பாவம்லாம் மருந்துக்கு கூட வராது. மோகம், துர்ரீச்சை, விபச்சாரம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரகாராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், வைராக்கியங்கள். உண்மையான ட்ரூ பிலீவர் நீங்கள் எல்லாம் யோசித்து பாருங்கள். ஒரு காலத்தில் நம்ம இப்படிலாம் இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் நம்மக்கிட்ட வருதா? ஏன் தேவனுடைய ஆவி உங்களோட இருக்கிறார். நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக இல்லாமல் இருக்கிறீங்க. நீங்கள் இந்த டபுள் கேம் ஆடிக்கிட்டு என்கிட்ட ஆவி இருக்கிற மாதிரியும் நடிச்சுக்கிட்டு, அபிஷேகம் கொஞ்சம் டங்ஸை பேசுகிற மாதிரி நடிச்சுக்கிட்டு நீங்கள் விளையாண்டுட்டு இருந்தீங்கன்னா, நான் அதை நம்மளை சொல்கிறேன். யாரை சொல்கிறேன்னு தெரியும், சபையில் இல்லை, கேட்குறவங்களுக்கு தெரியும். ஸ்தோத்திரம். ஆமென். இட்ஸ் வெரி டேஞ்சர். ஆமென். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக இராமல் இருக்க மாட்டீங்க. இருக்கக்கூடாது. மாம்சம் என்னைக்கோ ஒழிஞ்சு போச்சு உங்கள்கிட்ட. திரும்ப அந்த மாம்சம் மருந்துக்கு கூட வரக்கூடாது. ஆமென். மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாக இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன். அப்போ இங்கே பாருங்க, தேவனுடைய ஆவி
கிறிஸ்துவின் ஆவி, பிதாவின் ஆவி, வரப்போகிற மாறானாதவுடைய ஆவி. ஆமென். எவ்வளவு மேன்மையான ஒரு பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். ஆமென். But ye are not in the flesh, but in the spirit, if so be that the Spirit of God dwell in you. Now if any man have not the Spirit of Christ, is none of his. ஆமென். அதனால தான் சில பேர் தனியாக்கப்படுறாங்க, பரலோகத்துக்கு தனியாளாக்கப்படுறாங்க, தனியாக்கப்படுறாங்க. அவங்களுக்கும் இந்த ஆவிக்குரிய காரியத்துக்கு அவங்க அதுக்கு வரவே மாட்டாங்க, ஸ்பிரிச்சுவலுக்கு வரவே மாட்டாங்க, ஆவிக்குரிய காரியத்தில் அதுக்கு வரவே மாட்டாங்க. அவங்களுக்குன்னு சில கூட்டத்தை வச்சுக்கிட்டு அவங்களுக்குன்னு ஏற்ற மாதிரி ஒரு ஆழமான இடத்துல போனால் தே பஸ்ட் அவுட். ஆழமான இடத்துக்குள்ளெல்லாம் அவங்க போனால் நொறுங்கிடுவாங்க. அவங்களுக்கு தெரியும், ஆழமான இடத்துல போனால் நான் உடைஞ்சிருவேன், நான் என்னுடைய சீக்கிரட்டை, என்னுடைய பிரவேசியை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். லைக் எ ஜெசபெல் ஆகாப். அபிஷேகம் எனக்குள்ள இருக்கு, அந்த அபிஷேகத்தை வச்சு நான் வண்டியை ஓட்டுவேன். அது எதுக்குரிய அபிஷேகம்? ராஜாவுக்குரிய அபிஷேகம். எஸ், கர்த்தர் யார் மூலமாவது ஒரு தீர்க்கதரிசி அனுப்புவார். அப்பப்போ நான் உணர்வடைஞ்சு அப்பப்போ நான் எச்சரிக்கை நடந்துருவேன். ஆனால் நானும் என் சுபாவத்தை விட்டு மாற மாட்டேன், என் சுபாவத்தை விட்டு மாற மாட்டேன். இதுக்கு சாலிடான எக்ஸாம்பிள் யாருன்னா வேதத்தில் ஆகாப். ஆகாப் ஜெசபேல். ஆகாப் மேல் அபிஷேகம் இருந்தது, இஸ்ரவேலுடைய ராஜாவாக அபிஷேகம் பண்ணி வைத்திருந்தார். அவனுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. அவனுக்கு அதுக்கு இதே மாதிரி தான் இன்றைக்கி நிறைய பேருக்குள்ள இதே மாதிரி தான். அவங்களாகவே கிஃப்ட் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் எனக்குள்ளே இருக்குது அப்படிங்கிற மாதிரி காண்பித்துக் கொள்கிறார்கள். தட்ஸ் வெரி புவர். ஆமென். பரிதபிக்கப்பட்ட ஒரு ஜீவியம். கர்த்தருடைய கண்டமிங் கோட் எப்பவும் உன் மேலே இருக்கும், எப்பவும் உன் மேலே வரும். உன்னை பார்த்து கொண்டே இருப்பார் கர்த்தர். ஒரு நாள் வரும், பார்த்தான், வேஷம் மாறினான். அவனுடைய ஸ்பிரிச்சுவலுடைய எக்ஸ்ட்ரீமில் போகும்போது வேஷம் மாறி போனான். வேஷம் மாறுறது, அங்கே போகிறான் அங்கே அப்படி, இங்கே போனால் இப்படி, அந்த சபையில் போனால் அப்படி வேஷம் போட்டுக்கிறது, இந்த சபையில் போனால் இப்படி வேஷம் போட்டுக்கிறது, அந்த ஊழியக்காரை பார்த்தா அப்படி வேஷம் போடுறது. சேம் ஆகாப். ஆமென். சேம். என்ன நடந்தது? சடுதியில் ஒருத்தன் எஞ்சிற அம்பு, ஃபயர் டாட்ஸ் சரியாக அடித்தது, கவச சந்துக்குள்ளே பட்டு மாண்டு போனான், மாண்டு போனான். ஆமென். எவ்வளோ பரிதபிக்கப்பட்ட ஜீவியம். ஸோ டோன்ட் ப்ளே வித் ஹோலி ஸ்பிரிட், டோன்ட் ப்ளே வித் யுவர் சால்வேஷன், டோன்ட் ப்ளே வித் யுவர் அனாயிண்டிங். பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தோடு விளையாடாதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாயிரம். மாம்சத்துக்கு மரியாள் இடத்துல மரியாள் இடத்துல கேட்கும் பொழுது மரியாள் அவருடைய ஆவியை கத்த திறக்கிறார். உங்கள் இருதயத்தை கத்த திறக்கணும். கர்த்தர் உங்கள் கூட பேசும்போது ஒன்று நீங்கள் உடஞ்சி நொறுங்கி உங்களுக்குள்ளேருந்து வார்த்தை வரும், இல்லைன்னா மன மகிழ்ச்சியோடு கம்பீர சத்தத்தோடு வார்த்தை வரும். ஆமென். பிரமிக்கத்தக்க அதிசயமாய் வார்த்தை வரும். ஒரு ஹெவி ரிஜாய்ஸில் வார்த்தை வரும், ரொம்ப கலிகூர்ந்து வார்த்தை வரும். ஆமென். அந்த வார்த்தை உங்களோட பேசும்போது, உங்கள்கிட்ட ரிப்ளை கேட்டுட்டு கர்த்தர் நிற்கும்போது, நீ என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டு நிற்கும்போது ரியல் வெளிப்படும், ரியல் வெளிப்படும். மேரிக்குள்ள ரியல் வெளிப்பட்டது. ஏன்னா ரியல் கிறிஸ்துவை வெளிப்படுத்தும், கிறிஸ்துவை வெளிப்படுத்துறது. அப்போ தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாக இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. கிறிஸ்துவின் ஆவி மீன்ஸ் வரப்போகிற மெஸ்ஸியா, வரப்போகிற மெஸ்ஸியா. அவருக்கேற்ற அந்த அபிஷேகம் இருக்கணும். அந்த வரப்போகிற இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்ற அபிஷேகம் இருக்கணும். இயேசுக்கேற்ற ஸ்வாபம் இருக்குது, இயேசுக்கேற்ற ஊழியம் இருக்குது, இயேசு அறிவிக்கிறதுக்கேற்ற பிரசங்கம் இருக்குது, ஹீலிங் இருக்குது, ரெடிமருக்குரிய காரியம் இருக்குது, எல்லாம் இருக்குது. வாட் அபவுட் த கிரைஸ்ட்? கிறிஸ்துவுக்குரியது எங்கே இருக்கிறது?
வரப்போகிறவருக்கு ஏற்றதுபடி உன் சபையை தக்க வச்சிருக்கிறியா? பரிசுத்தப்படுத்தியிருக்கிறியா? வரப்போகிறாரே, புத்தி உள்ள கன்னிகைகள் 10 பேர் இருந்தாங்களே, 5 பேர் புத்தி உள்ளவர்கள் சொல்லுதே, 5 பேர் புத்தி இல்லாதவர்கள் சொல்லுதே, மணவாளன் வர தாமதிக்கும் போது தூங்கிட்டாங்கன்னு சொல்லுதே. அப்போ கிறிஸ்துவின் ஆவியை குறித்து அந்த சபைக்கு என்ன அக்கறை இருக்கு? 5 பேர் புத்தி இல்லாதவங்களா ஏன் போனாங்க? அவங்க கையில் தீவெட்டி இருந்துச்சே. இயேசு தீவெட்டினா இயேசு தான், ரட்சிப்பு ஓகே இருந்துச்சே. எங்கே கிறிஸ்துவின் அபிஷேகம்? எங்க கிறிஸ்துவின் அபிஷேகம்? எங்க? ஆமென். புத்தி உள்ளவங்கிட்ட தானே இருந்துச்சு, புத்தி உள்ளவங்கிட்ட தானே இருந்துச்சு. ஆமென். தங்கள் பாத்திரங்களிலே கூட கொண்டு போனாங்கல்ல. எதுக்கு? ஒருவேளை வர தாமதிக்கும், மணவாளன் வர தாமதிக்கும், கிறிஸ்து வர தாமதிப்பார். அப்போ கிறிஸ்துவின் ஆவி எனக்குள்ளே இருக்கணும், கிறிஸ்துவின் ஆவி எனக்குள்ளே இருக்கணும், கிறிஸ்துவுக்குரிய ஆவி எனக்குள்ளே, அந்த அபிஷேகம் எனக்குள்ளே இருக்கணும், வரப்போகிற மாரானாதாவுக்குரிய அபிஷேகம் எனக்குள்ளே இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். 1 கொரிந்தியர் 3:16 1 கொரிந்தியர் 3:16 தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறார் என்றும். அப்போ அதுதான். அப்போ நம்ம இதெல்லாம் நம்ம சபையாக முதல்ல அறியணும். நம்ம ஆண்டவருக்குள்ளே யாராக இருக்கிறோம், தேவன் நம்ம என்ன ஸ்தானத்தை கொடுத்துருக்கிறாரு, என்ன ஸ்தானத்தில் நம்ம இருக்கோம். ஆம்பிளிஃபையர் வெர்ஷனில் என்ன போட்டிருக்கு? டு யூ நாட் நோ அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட் யூ த சர்ச், யூ த சர்ச். கரங்களை வச்சு சொல்லுங்கள், நான் தான் சபை, நான் தான் சபை. இந்த டூல், இந்த கை வேலை அல்லாத இந்த சபை, இந்த கைவேலையோடு கூட இருக்கிற இந்த கட்டடம், அது தேவனை மகிமைப்படுத்துவதற்கு தான், கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கு தான். ஆலயமாக ஒரு கட்டடம் போல் இன்றைக்கி நான் தான் இருக்கிறேன், எனக்குள்ளே தான் சர்ச், நான் தான் சர்ச். அப்படி தானே போட்டிருக்கு. டு யூ நாட் நோ அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட் யூ சர்ச். அங்கே பாருங்கள், நோ இ நாட் தட் இ ஆர் த டெம்பிள் ஆஃப் காட். கேஜேபியில் போட்டிருக்கு, யூ ஆர் த டெம்பிள் ஆஃப் காட். நீங்கள் தான் தேவனுடைய ஆலயம், நீங்கள் தான் தேவனுடைய ஆலயம், நீங்கள் தான் தேவனுடைய ஆலயம். ஆமென். Are the temple of God, and that the Spirit of God dwells permanently. Amen. Permanently. Permanently எப்போ? நீங்கள் இருக்கிற வரையிலும், இந்த பூமியில் நீங்கள் இருக்கிற வரையிலும், அல்லது அவர் இருக்கிற வரையிலும். புரியுதா? ஒன்று, இன்றைக்கி நம்ம மறிச்சா இந்த வசனம் நான் சொன்ன முதல் வசனம் பொருந்தும். இல்லை, அவர் வருக வரைக்கும் நம்ம இருந்தால் நான் சொன்ன அந்த வசனம் பொருந்தும். புரியுதா? புரியுதா? நீங்கள் இருக்கிற நீங்களும் நானும் இருக்கிற வரையில்னா இன்னைக்கு வரைக்கும் நம்ம பேசிக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கோ நாளைக்கோ இந்த வருஷமோ எப்போவோ நம்ம இந்த பூமியில் நமக்கு எவ்வளோ நாட்கள் கொடுத்துருக்கிறாரோ இருக்கிற வரைக்கும் அவரும் நம்ம கூட இருப்பார். கிறிஸ்துடைய வருக பரியந்தமும் அவர் இருக்கிற பரியந்தமும் நாமளும் இருக்கோம்னா அவர் இருப்பார் பெர்மனன்ட்லி. பழைய ஏற்பாட்டில் பெர்மனன்ட்லி கிடையாதுங்க. ஜஸ்ட் ட்ராவலர், விசிட்டர் வந்து போவார். இப்போ அப்படி அல்ல, பெர்மனன்ட். கண்ணில் வைத்துங்களேன், பெர்மனன்ட். அதனால தான் உங்கள் ரட்சிப்பு பெர்மனன்ட், உங்கள் பரிசுத்தம் பெர்மனன்ட், உங்கள் ஸ்பிரிச்சுவல் பெர்மனன்ட், உங்கள் லைஃப் பெர்மனன்ட், அவரோடு கூட நடக்கிற அனுபவம் பெர்மனன்ட், விட்னஸிங் பெர்மனன்ட். இன்றைக்கி இருந்துட்டு நாளைக்கு போகிறதில்ல. புரியுதா? அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்கும். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது எந்தெந்தைக்கும் பெர்மனன்ட், எந்தெந்தைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படிக்கு பெர்மனன்ட். அப்போ பார்த்தீங்களா? அப்போ பெர்மனன்ட்லி இன் யூ, கலெக்டிவ்லி அண்ட் இண்டிவிஜுவலி. கலெக்டிவ்லி அண்ட் இண்டிவிஜுவலி. பிரைஸ். 1 யோவான் 2:27 படி. 1 யோவான் 2:27. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம்
நிலைத்திருக்கிறது. உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. பாருங்க, மேரி இஸ் த புவர் லேடி, வீக் பர்சன். எப்படி ஆகும் உங்களை மாதிரி என்ன மாதிரி தான். இதெல்லாம் நடக்குமா? இதெல்லாம் ஆகுமா? தேவன் என் கூட பேசுவாரா? தேவன் எனக்குள்ளே வாசம் பண்ணுவாரா? இதெல்லாம் எனக்கெல்லாம் இல்லை. இதெல்லாம் என்னை பற்றி எனக்கு தெரியாதா? சேம் லைக் மேரி. ஆமென். ஹவ் இட்ஸ் பாசிபிள்? எப்படி இது ஆகும்? ஆமென். ஒன்று சொல்லட்டுமா? எப்போ மேரிகிட்ட ஃபேஸ் டு ஃபேஸ் கர்த்தர் பேசினாரோ, முகமுகமாக, an angel said unto her, அப்படி தானே பார்த்தோம். unto her, பிரதியுத்தரமாக. எப்போ நம்ம சபையில் முகமுகமாக வார்த்தைக்கு முன்பாக நின்று, வார்த்தைக்கு நடுங்கி, வார்த்தைக்கு கதறி, வார்த்தையின் அபிஷேகத்துக்கு உடைந்து நொறுங்கி, இயேசுக்கு ஃபேஸ் டு ஃபேஸ் நின்னவங்க ஒருத்தராது வைக்கப்பட்டு போயிருக்கிறத பார்த்துருக்கீங்களா? பைபிளில் காட்டுங்க. ஃபேஸ் டு ஃபேஸ் கடைசி வரைக்கும் நின்றவங்க, ஒரு வாட்டி நின்றவங்க கூட இயேசு விட்டு வைக்கல, அவங்கள விடவே இல்லை. ஒரே வாட்டி ஃபேஸ் டு ஃபேஸ். பத்திமேயு ஒரே முறை தாங்க ஃபேஸ் டு ஃபேஸ், ஒரே முறை தான் கர்த்தர் பார்த்தார். அது கூட அவன் பார்க்கல, அவனை பார்க்க வச்சுட்டு தான் போகணுன்னு முடிவு பண்ணிட்டார். அந்த வழியாக போனார். இயேசுவே தாவீதின் குமாரன் எனக்கு இறங்குன்னு கூப்பிட்டான். அவன் இயேசு எப்படிப்பட்டவரோன்னு பார்க்க தேடின சகையோ, இயேசு எப்படிப்பட்டவரோன்னு பார்க்க தேடின பர்த்திமேயோ, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்னு கேட்டார். நாளைக்கு இந்த இடத்துல ஒரு பெரிய கோடீஸ்வரனாக மாறின ஆண்டவரே அப்படின்னு சொல்லியிருந்தா கூட சாங்ஷன் பண்ணியிருப்பாரோ என்னமோ தெரியாது. ஆனால் என்ன சொன்னான் தெரியுமா? நான் பார்வை அடைய வேண்டும். நீ பார்வை அடைஞ்சு என்னத்துக்கு? நாளைக்கு நான் பெரிய ஆளாக மாறணும். இவன் பார்வை அடைய வேண்டும்னு ஃபேஸ் டு ஃபேஸில் சொன்ன உடனே இயேசுக்கு புரிஞ்சிடுச்சு. இயேசு அவனை சோதிக்கும்படியாக தான் சொன்னார். யூ கோ யுவர் வே. ஆமே, நீ போகலாம் அப்படி தான் சொன்னார். அவனை என்ன சொன்னான் தெரியுமா? ஆமே, நான் எங்கே போவேன் ஆண்டவரே? உங்களை பார்த்துட்டேனே, இனி நான் எங்கே போவேன்? இனி எனக்கு யார் இருக்கா? அதே மாதிரி தான் அந்த டீமன் ஸ்பிரிட் மார்க் 5 லேகியோன் ஆவி முதல்ல இயேசுக்கு தெரியாத வரைக்கும் எதிர்த்துக்கிட்டு வந்தான். தொலைக்கவா வந்தீர்? குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நீ தொலைக்கவா வந்தீர்? தட்ஸ் நாட் அ ஃபேஸ் டு ஃபேஸ், தட்ஸ் ஈவில். இட்ஸ் அ கன்னிங் ஈவில். இன்றைக்கி நிறைய பேர் நம்மளை முகமுகமாக எதிர்க்கிறாங்கன்னா இட்ஸ் அ கன்னிங். அதுக்கு பின்னால் ஒன்று இருக்குது. there's no லைஃப். அதுக்கு பின்னால் ஒரு விட்ச்கிராஃப்ட் ஸ்பிரிட் இருக்குது. நீங்கள் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அவங்களுக்காக நீங்கள் கொஞ்ச நாள் ஜெபிச்சு பாருங்கள். அடுத்த முறை நீங்கள் அவங்கள பார்க்கும்போது பாருங்கள், they are soft. இதுதான் ஹோலி ஸ்பிரிட் சைன். இது அவங்களுக்காக இயேசு மரித்திருக்கிறார். இந்த டீமன் ஸ்பிரிட் கொஞ்சம் நேரம் கழித்து பாருங்கள், இயேசு பாதத்தில் வந்து உட்காந்துருச்சு. ஆமென். நீ எங்கே போனாலும் நான் உங்க கூட வருவேன். எங்கே போனாலும் நான் உங்கள் கூட தான் வருவேன். ஏன்னா உங்களை நான் பார்த்துட்டேன். வாட் அ காட், வாட் அ க்ளோரி. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இவைகள் எல்லாம் த்ரூ ஹோலி ஸ்பிரிட் இயேசு மகிமைப்பட்டார். த்ரூ ஹோலி ஸ்பிரிட் இயேசு மகிமைப்படுவார். இயேசு மகிமைப்படும்படியாகவே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்படும். நீங்களும் நானும் மகிமை அடைந்து மறுரூபம் ஆகும்படியாகவே கர்த்தர் பரிசுத்த ஆவியை நமக்கு இயேசு கிறிஸ்து மூலமாய் தந்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. இனி மரியாளுக்கு யாரும் சொல்ல வேண்டியதில்லை. மரியாள் கிரேட் ப்ரீச்சர். பாருங்க, போகிற இடத்துலலாம் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் கட 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 கடன்னு அடிச்சுட்டே போச்சு அந்த அம்மா. எங்கெங்கெல்லாம் போகுது அங்கெங்கெல்லாம் ஃபில்லிங் 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 ஃபில்லிங். ஆமென். ஹல்லேலூயா. எந்த சகரியா முடக்கப்பட்டு கிடந்தானோ அந்த சகரியா வீட்டுக்கு இப்போ யார் போகிறா? ஏஞ்சல் போல. முதல்ல ஏஞ்சல் போய் ஃபெயிலியர். இப்போ யார் போகிறா?
அதான் இயேசு சொன்னார், என்னை காட்டிலும் பலத்த அற்புதங்களை செய்வீர் ஆஃப்டர் ரிசீவ் த ஹோலி ஸ்பிரிட். மரியாள் அங்கே போகிறாங்க. மரியாள் போன உடனே பாருங்கள், முதல்ல ஏஞ்சல் போன உடனே என்ன சகரியா என்ன பண்ணார்? என்னால் ஏற்றுக்க முடியாது நீங்கள் சொல்கிறதெல்லாம், பரலோகத்துலேருந்து வந்திருக்கலாம் ஐயா, எல்லாம் உண்மை தான். ஆமென். புவர் ஸ்பிரிட் சகரியா. ஆனால் மேரி மெசேஞ்சராக போன உடனே போய் ஜஸ்ட் மேரி என்ன தான் சொன்னாங்க, சொல்லியிருப்பாங்க, பிரைஸ் த லார்ட் எலிசபெத் பிரைஸ் த லார்ட், அவ்வளோதான். பிரைஸ் த லார்ட் எலிசபெத் வாழ்த்துனாங்க. இல்லைன்னு எப்படி சொல்லியிருப்பாங்க, கங்க்ராச்சுலேஷன் எலிசபெத். வாழ்த்துதல். 6 months உங்களுக்கு இருக்குன்னு கேள்விப்பட்டு உங்களை பார்க்க வந்தேன். வயிற்றில் இருக்கிற குழந்தை துள்ளுதே. சகரியா துள்ளலை, சகரியா குழந்தை துள்ளுது. கரங்களை வைத்து கத்திரங்களை சொல்லுங்க. ஆமாம், 6 மாத குழந்தை துள்ளுதவா? எப்படி அது லிப்பிங் அண்ட் ஜம்பிங். ஆமென். சபையில் ஹோலி ஸ்பிரிட் இருந்தால் தான் லிப் அண்ட் ஜம்ப். ஆமென். தொடர்ச்சியானதை அடுத்த வாரத்தில் பார்ப்போம். ஜெபம் பண்ணுவோம். தேங்க்யூ லார்ட். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரின் ஊழியம் இரட்சகரை பற்றினது. ஹோலி ஸ்பிரிட் மினிஸ்ட்ரி கன்சர்னிங் த சேவியர். ஆண்டவரை, இன்றைக்கும் இந்த வார்த்தை மூலமாக கர்த்தர் எங்களோடு கூட பேசியிருக்கிறீர். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உண்மையிலே வரும், உனக்குள் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது. ஆமென். உன்னதமானுடைய பலம் உண்மையிலே நிழலும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது. தேவனுடைய குமாரன், த சன் ஆஃப் காட். ஆமென். கர்த்தாவே, இன்றைக்கு நாங்கள் கர்த்தரை பிறப்பிக்கத்தக்கதாக வல்லமை சபையில் ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவருடைய ஜீவியத்தில், எங்கள் ஆவியில் ஆண்டவரே, உள்ளத்தில் புதிதான ஆவி உள்ளவர்களாய் கெட்டுப்போகிற பழைய மனுஷனெல்லாம் நாங்கள் இன்றைக்கு களைந்து போட்டு மெய்யான நீதியிலும் சிருஷ்டியிலும் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை நாங்கள் தரித்து கொண்டு செல்ல உதவிச்சு பிள்ளைகளை ஆசீர்வதித்து பலப்படுத்து. கிருபைக்கும் வசனத்துக்கும் பரிசுத்த ஆவிக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. செய்த சகல நன்மை விவகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாவரும் கர்த்தர் நாமத்தினாலே ஒருவருக்கொருவர் வாழ்த்த சொல்லிவிடு.